அம்மா ஓ இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறேன்? இன்னைக்கு சீம்பால் காய்ச்ச போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம், காலையில் அத்தை கொடுத்து அனுப்புனுச்சு. இன்னையோட 3 நாள் ஆகுது. அப்புறம் நாளைக்கெல்லாம் பால் தெரிஞ்சிருமா, அதுக்காக இன்னைக்கு கொடுத்து அனுப்பிட்டாங்க. அப்படியாம்மா? ஆமாம், பாலை காமிம்மா. இந்த பாருங்க, என்னம்மா இவ்வளோ பால் இருக்கு? எருமாட்டு பால் தான். ஆமாம், சூப்பராக இருக்கும். ஆமாம். அம்மா ஓ ரெடி பண்ணிடுமா? இப்போ அடுப்பை பற்ற வச்சு குண்டானை போட்டு காய்ச்சிடுவோம். பண்ணுமா. குண்டான போட்டாதா? ஆமாம். பாலை ஊற்றிடுமா? ம் ஊற்றுமா. இங்கே பாருங்க, பால் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க. சீம்பால் யாராருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அம்மா ஓ என்ன பால் பொங்க போதா? பொங்கல் இல்லை, அடி பிடிச்சிடும். தண்ணி ஊற்றாத பால் இல்லை. அம்மா இது வந்து ரொம்ப திக்காக தானே இருக்கும். திக்காக இருக்கும். அம்மா உனக்கெல்லாம் பிடிக்குமா சீம்பால்? பிடிக்கும். என் நாத்திரம் அப்படியே காய்ச்சி காய்ச்சி சீம்பால் கொடுப்பாங்க. அம்மா இது நல்லா இருக்குமா பசும்பால் நல்லா இருக்குமாம்மா? எருமாட்டு பால் எனக்கு பிடிச்சது இதுதான். நல்லாயிருக்கும். எனக்கு ரெண்டுமே பிடிக்குங்க, சூப்பராக இருக்கும். இந்த பாருங்களா, பால் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டுங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தா கொஞ்சம் கட்டியாக இருக்காது தான் நினைக்கிறேன். ஆமாம், இன்னைக்கு 3 நாள் ஆயிடுச்சுல்ல. ஆமாம். அது என்ன, தனியாக போட்டு இவங்க மாட்டை கட்டிட்டு அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்க. அது போய் தனியாக ஒரு காட்டுக்குள்ளே போய் போட்டு வச்சுருந்துச்சு. கண்ணுக்குட்டியாம்மா? கண்ணுக்குட்டி என்ன ஒன்று நஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு. அம்மா ஆனால் கண்ணுக்குட்டி செம்ம அழகாக தானே இருக்கும். நல்லா கொழு கொழுன்னு இருக்கும். ஆமாம், அதெல்லாம் பசுமாட்டு கண்ணுக்குட்டியே செம்ம கலர்கள்லாம் போடுவோம். வர பொண்ணு தான் போட்டிருக்கு. ஆமாம், பொண்ணு கண்ணுக்குட்டி. சீம்பாலுங்க எல்லாமே சாப்பிட்லாம், சின்ன குழந்தையிலேருந்து. உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. சின்ன வயசில் நீங்கள் அதுதானே நிறையா குடிச்சிருக்கீங்க. ஆமாம். அம்மா ஓ என்ன கட்டியாக ஆயிடுச்சா இல்லையா? ஆகிட்டே இருக்கு. ஆமாங்க, இப்போவே வந்துருச்சுமா. ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று ரொம்ப கட்டியாக இருந்துச்சிங்க. அம்மா ஓ நேற்று எத்தனை மணிக்கு காய்ச்சினா? 9 மணிக்கு. ஆமாங்க, அது சாப்பிட்றதுக்கு 10 மணி ஆயிடுச்சு. ரொம்ப லேட்டாக தான் சாப்பிட்டோம், ஆனால் நல்லாவே இருந்துச்சு. அந்த டைமில் பாருங்கள், நைட்டில் 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். மீதி யாருக்கும் பிடிக்காதா, அதனால் அப்பா நான் 2 பேரும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். அடுத்து அம்மா கொஞ்சோண்டு சாப்பிட்டாங்க. அம்மா இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு கால் வலியே வராது. வருது, எல்லாம் தான் சாப்பிட்டாலும் என்னத்தை சாப்பிட்டாலும் எனக்கு கால் வலி மட்டும் போகாது, குறைய மாட்டேங்குது. ஆமாங்க, அது இல்லாமல் அந்த கால் வலி தான் அம்மாவுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த அடுப்பே அம்மாவுக்காக வாங்குச்சு, கீழே உட்காந்து சமைக்கணும்னு சொல்லி. அப்பயும் பார்த்திங்கனாலும் கால் மடக்க முடியலன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே பாருங்கள், நான் அப்படியே ஒரு கிண்டுமா. இங்கே பாருங்கள் எப்படி வந்துருச்சு பாருங்க. அம்மா ஓ என்ன கட்டி ஆகிடுச்சா இல்லையா? ஆயிட்டு. இங்கே பாருங்கள், இப்போ எவ்வளோ கட்டியாக வந்துருச்சுமா. ஆமாம். அம்மா ஓ ஜீனி போட்டுருமா? போட்டுருவோம். போடுமா. லைட்டாக போட்டுப்போம். ஆமாம், ஜீனி பார்த்தீங்கன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. இதில் நம்ம எது வேணால் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை. லேசாக கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் இறக்கிற வேண்டியதான். ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா இலைய காய்ச்சிருந்தானம்மா. ஆமாம், அப்போ தான் சூப்பராக இருக்கும். அம்மா ஓ என்ன சீம்பாலாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, கிண்ணத்துலேயும் ஊற்றிட்டு வந்தாச்சுங்க. எப்படி இருக்கு பாருங்க, பால்கோ மாதிரி. அம்மா ஓ இதோட சாப்பிட்றியா? சாப்பிடுமா. எப்படிம்மா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன். ஏன்னா சீம்பால் பார்த்திங்கன்னா எல்லா டைமும் கிடைக்காது, கிடைக்கிறப்ப சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஆமாம். ஓகே தானம்மா? ஓகே தான், நல்லா இருக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு இன்னும் நல்லா இருக்குமாம்மா? பாலாக இருக்கும். ஆமாம், இன்றைக்கி கொஞ்சம் கட்டியாக இருக்குன்னா நாளைக்கு ரொம்ப பாலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நாளைக்கு வாங்கிட வேண்டியது தான். ஆமாம். எத்தனை நாளைக்குமா இது சீம்பால் கிடைக்கும்? ஒரு 4 நாளைக்கு தான். 4 நாளைக்கா? 4 நாளைக்கு தான். இன்றைக்கி 3ஆம் நாள், நாளைக்கு 4. ஓ அதுக்கு அந்த பழைய மாதிரி பால் வந்துடும். பால் வந்துடும்.